ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நாம கோங்கூரா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் சேர்த்து அது கூடவே பூண்டு 4 பல்லு சேர்த்து நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 டமோட்டா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற மட்டனை ஒரு 1 கேஜி எடுத்திருக்கேன் நாங்கள். இது கூட சேர்த்து நல்லா மசாலாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டனில் நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ நாம் பக்கத்தில் கடாய் வச்சுன்னு அதில் நாம் எண்ணெய் ஊற்றின்னு பச்சை மிளகா, பூண்டு, நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோங்கூராவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கிரேவியில் அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சுவையானது